ஹாய் காய்ஸ், ஸோ வெல்கம் டு மை தேர்ட் யூடியூப் வீடியோ. நீங்கள் ஃபஸ்ட் 2 வீடியோ பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன். ஐ எம் ரிச்சி, டேட்டா இன்ஜினியராக ஒர்க் பண்ணிருக்கேன். ஐ எம் 22 years old. ஸோ இப்போ தான் நான் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் 2 வீடியோ பார்க்காதவங்க அந்த 2 வீடியோஸும் பாருங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன் திஸ் வீடியோ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஷிஃப்டிங் த பெர்ஸ்பெக்டிவ். நம்ம பார்க்கும்போது நிறைய டைமில் நம்ம ஒன்று ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிருப்போம். அந்த ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் போது நம்மளுக்கு என்னடா இது கிளிக்காகவே ஆகலைங்கும் போது நம்ம ஒரு கட்டத்தில் இது செட் ஆகலைன்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஆனால் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதோட நம்ம பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் நம்ம வே ஆஃப் திங்கிங் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நம்ம அதை டிஃப்ரெண்ட்டாக யோசிப்போம். ஸோ அதை நம்மளோட அப்ரோச் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம அதோட கம்ப்ளீஷனும் நம்மளுக்கு அதுக்கு பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதை நான் எப்போ ஃபீல் பண்ணேன்னா, ஆக்சுவலாக நான் ஒரு ட்ரெயின் ரைடில் போயிட்டுருக்கும்போது ஒரு இடத்துல நம்மளுக்கு இது யூஸ்வலாக ரெகுலரில் நடக்கிறது தான். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல நின்றுருப்போம். அப்போ முன்னாடி வேறு ஏதாவது ஒரு இடத்துல இடம் இருக்கும், அங்கே உட்கார போகும்போது உடனே அங்கே ட்ரை பண்ணுவோம். ஆனால் அங்கே வேறு ஒருத்தவங்க உட்காந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு நின்ன இடத்துலையே நம்மளுக்கு இடம் ஃப்ரீ ஆயிரும். ஆனால் பார்த்தா அங்கே வேறு ஒருத்தவங்க உட்காந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரியே ஒரு லூப்பில் நம்ம உட்கார நினைப்போம், ஆனால் வேறு ஒருத்தவங்க உட்காருவோம். இந்த மாதிரியே போயிட்டு இருக்கும்போது சரி நமக்கு இடமே இல்லை, அவ்வளோதான், நின்றுட்டே தான் போகணும் இந்த ஜேர்னி ஃபுல்லாக அப்படின்னு நினைக்கும் போது தான் சரி வேறு கம்பார்ட்மெண்ட்டில் பார்க்கலாமே அப்படின்னு எதாச்சியாக போய் பார்க்கும்போது பார்த்தா அங்கே நிறைய சீட்ஸ் வேக்கன்சி இருக்குது. ஸோ ஒரு இடத்துல அதிகமான பீப்புள்ஸ் இருக்கலாம். அப்புறம் நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கிடைக்காம போகலாம். ஸோ நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆக்சுவலாக நம்மளோட வே ஆஃப் திங்கிங் நம்ம பெர்ஸ்பெக்டிவை மாற்றும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த திங்ஸ் அப்ரோச் பண்ணுற விதமும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். அதை நம்ம ஈஸியாக அட்டைனும் பண்ண முடியும். தான் நான் இதில் லேர்ன் பண்ணிக்கிட்டது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் டிராகன் மூவி ரிலீஸ் ஆச்சு. அதில் என்னை இன்ஸ்பயர் பண்ண ஒரு திங் என்னென்னா, இப்போ நம்ம காலேஜில் நினைப்போம் நிறையா, ஆனால் அதுக்கு நம்ம எஃபர்ட்ஸ் போடாமல் நம்ம அதுக்கு இன்புட்ஸ் கொடுக்காம நம்ம அதை நம்ம அப்படியே லீவ் அப் பண்ணிடுறோம். ஆனால் அவங்க டேரக்டரும் ஆக்டரும் அவங்க காலேஜில் டைமில் எடுத்த ஷார்ட் ஃபிலிம் அப்போ டிசைட் பண்ணது அவங்களோட ஹார்ட் ஒர்க், டெடிக்கேஷன், மோட்டிவேஷன் எல்லாம் அவங்க கன்சிஸ்டண்ட்டாக போட்டு இப்போ இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு அவங்க போயிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் இன்னொன்று பார்க்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் இது ஹீரோ ஒரு படம் பார்க்குறோன்னா நம்ம வெறும் ஹீரோ ஃபேன் பேஸ்க்காக இல்லை நம்ம ஒரு ப்ரீரெக்வசிட்டாக நம்ம இதுக்காக போகிறோம் அதுக்காக போகிறோன்னு இல்லாமல் அந்த மூவி முடித்து வெளியே வரும்போது அந்த ஸ்டோரி, அந்த பிளாட்டு, ஆக்டிங், இந்த மாதிரி ஓவராலாக நம்ம அந்த மூவிக்கு என்னென்ன நீடோ அது பிடிச்சி நம்ம எல்லாருக்கும் பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கறனால தான் இந்த மூவி ஒரு நல்ல ஒரு ஹிட் இருக்குது. நம்மளுக்கு ரிலேட்டும் பண்ண முடியுது. எதையும் இப்போது நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்போ ஹீரோனா லாஸ்ட்டில் எப்படியோ அவங்க ஜெயிச்சிருவாங்க, இல்லை ஹீரோவுக்கு மட்டும் இப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம நிறைய டைம் ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அந்த மாதிரி எடுக்காமல் எத்திக்கலி ஒரு நார்மல் பர்சனுக்கு அவங்க லைஃப்பில் என்ன நடக்கணுமோ, எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு இருக்கோ அதே அவங்க நேச்சுரலாக காட்டியிருக்காங்க. ஸோ அவங்க ஹீரோனா எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் லாஸ்ட்டில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுறாங்க அப்படின்னு காட்டாமல் கரெக்டாக அவங்க எப்படி ரைட் பண்ணுமோ அதை கரெக்டாக ரைட் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களாம் சொல்கிறேன், சீக்கிரம் போய் தியேட்டர்ஸில் பாருங்கள். இட்ஸ் ரியலி அ குட் ஃபிலிம். ஸோ நீங்கள் எந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் பார்த்துட்டு பார்க்காம விட்டுறாதீங்க. அனதர் ஃபைனல் திங், ஒரு ஜாப் அப்டேட் கொடுக்குறதுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், டேட்டா இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட்டாக நீங்கள் இருந்துருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அரௌண்ட் இப்போ என்னோடய கம்பெனியில் ஹையரிங் போயிட்டுருக்கு. நீங்கள் ஒரு லாங் ரனில் இருப்பீங்க, உங்களுக்கு ஸ்கில் செட் இருக்குது, நீங்கள் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, நீங்கள் வேறு கம்பெனி ஷிஃப்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்னோடய லிங்க்டின் பேஜ் நான் என்னோடய யூடியூப் பேஜில் போட்டிருக்கேன். அதில் ஜாப் ஹையரிங் போஸ்டர் போட்டிருப்பேன். அதில் போய் நீங்கள் உங்கள் ரெஸ்யூம் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாப் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க, வேறு கம்பெனி மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் போய் அதை செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன்ட். வேறு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோவில் வேறு ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணணுன்னு நீங்கள் சொன்னாலும், இல்லை வேறு டாபிக்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் அதை டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டாக போடுங்க. அப்போ தான் நானும் என்னை க்ரோ பண்ணிக்கிறதுக்கு எனக்கு வீடியோவில் ஃபீட்பேக் கிடைக்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.